வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு பேபி பொட்டேட்டோவை ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதாவது சின்ன பொட்டேட்டோ, சின்ன உருளைக்கிழங்க நம்ம ரோஸ்ட் செய்ய போகிறோம். ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக. இப்போ இது புது உருளைக்கிழங்கு. நீங்கள் பழைய உருளைக்கிழங்காக இருந்தால் அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்குல சில இடங்களில் பச்சை நிறமாக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா ஸ்கின் எடுக்க வேண்டாம், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வருவோம். நல்லா 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கை இப்படி தண்ணியில் வச்சோன்னா இந்த மண்ணெல்லாம் நல்லா வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம க்ளீனாக கழுவி எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி நான் கழுவி எடுத்திருக்கேன். பூண்டை நான் கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 10 பல்லுக்கு மேலே இருக்கும். இந்த பூண்டை நான் அந்த தோலை எடுக்கலை. இந்த தோலை எடுக்காமல் இதை நம்ம நச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக நச்சு எடுத்துக்கிடணும். ரொம்ப சதைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உங்களுக்கு உரப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கவாறு நீங்கள் சில்லி பவுடர், மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். என்னுடைய இது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள், பெருங்காயம், கொஞ்சமாக லெமன். விதையை எடுத்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் நல்லா கொஞ்சம் ஓரளவு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பச்சை கலராக இருந்தால் எடுத்துடணும். கொஞ்சம் ஆஃபாக வெட்டி எடுத்துருங்க. அந்த பச்சை எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் எடுத்துடணும். அது நல்லது கிடையாது. இப்போ நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்கின்னு இது நல்லா சுத்தமாக தான் கழுவி இருக்குது. இப்படி இந்த ஸ்கின்னோடு நம்ம செய்யலாம். இப்போ பெரிய உருளைக்கிழங்கு இப்போ கொஞ்சம் இது பெருசாக இருக்குது. இதை ஆஃபாக வெட்டிக்கிடலாம். சின்னதாக இருந்தால் அப்படி விட்டுறலாம். இப்போது இதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். இந்த க்ரீன் இருக்கிற இந்த பச்சையாக இருக்கிறத எடுத்துடணும். இந்த மாதிரி இப்போது இந்த பெரிய உருளைக்கிழங்க நான் ஆஃபாக வெட்டி எடுத்துக்கிடும். இந்த மாதிரி உருளைக்கிழங்க அப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி போட்டுருங்க. இப்போ மற்றதெல்லாம் ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆகையினால் இப்படி வெட்டிக்கணும். மோஸ்ட்லி சில நேரங்களில் உருளைக்கிழங்க நீங்கள் இந்த ஃபோர்க்கிட்டு முள் கரண்டிட்டு இந்த முழு உருளைக்கிழங்க குத்தி குத்தி விட்டு கூட நீங்கள் மசாலா போடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்க நம்ம இதில் கலந்துருவோம் மசாலையோட. இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்க இப்படி நீங்கள் ஃபோர்க்கிட்டு இப்படி குத்தி கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உள்ளே போய் சேர்றதுக்காக எப்படி குத்தாட்டாலும் பரவாயில்ல, குத்துனா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். இப்போ இதை கூட நம்ம ஆஃபாக வெட்டிக்கலாம். அந்த பூண்டையும் இதோட கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது உப்பும் பார்த்துருங்க. அதாவது டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பு இருக்க வேண்டாம், லைட்டாக அந்த புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த சீசன்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி குளிர் சீசனில் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கோட உங்களுக்கு தேவைப்பட்டால் காஞ்ச வெந்தயக்கீரையும் நீங்கள் கலந்துக்கிடலாம். இல்லை அரை வேக்காடு வெந்த உடனே கூட நீங்கள் அந்த காஞ்ச வெந்தய கீரையை நீங்கள் கலந்துக்கிடலாம். கலக்கும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் பொரிக்கும் சட்டியிலையும் கூட நீங்கள் செய்யலாம். ஈஸியாக நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் கலந்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். கடுகு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கிடுவோம்.
நல்லா பொரிஞ்சுக்கட்டும். நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இதை ஆட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திறந்து வச்சே நீங்கள் இதை வேக வைக்கலாம். தீயை வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் வச்சுக்கிடணும். அதாவது ஸ்லோவுக்கு கொஞ்சம் மேலே, ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் கருகிரும், மசாலா உள்ள வேகாது. மீடியம் அல்லது மீடியமுக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்பப்போ இப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. இது வச்சே இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகும். நான் இடையில பெரட்டி விட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கவர் பண்ணி வேக வைக்கலாம். அது கொஞ்சம் அதாவது குயிக்காக வேகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து கிறிஸ்பி இருக்காது. அதாவது கொஞ்சம் லைட்டாக இது வந்து மொறுமொறுன்னு இருக்கும். அது இருக்காது. அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கனா கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நான் நீங்கள் இடையில கிளறி விட்டுக்கிடணும். அப்படி கருகிரும். இன்னும் கொஞ்சம் வச்சா போதும், வெந்துடும். முழு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். நான் வத்தல் தூள் போட்டு செய்திருக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா வெந்துட்டு நல்லா ஸ்லோ, அதாவது மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இது பாருங்கள், முழு பொட்டேட்டோ இது வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துடும். ஆஃப் பொட்டேட்டோ இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு அரையாக வெட்டி போட்டது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலர் ஆகணும். அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஆகணும். இப்போ இது ரெடி ஆகிட்டு. இந்த பூண்டும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடலாம். ஒரு ரசம் வச்சா போதும். நம்ம பார்ட்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் மிளகு தூவி செய்யணும். செய்யும்போது ரொம்ப ஸ்டார்டருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.